கேரளால நடந்த அந்த திலீப் அவரோட ரிலீஸ் தான் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் சார். போலீஸ் சங்கம் உண்டாக்கிய கள்ளக்கதை தகரியான வெளியில எங்கேயுமே ப்ரூவ் ஆகல அப்படின்றதுனால கோர்ட் அவங்கள விடுவிச்சிருக்கு. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திலீப்பை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு 100% மூளையாக செயல்பட்டவர். இவர் குற்றவாளி என்று நீதிபதிக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு இருக்கு. இப்போ திலீப்பை காப்பாற்ற காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள், ஆணாதிக்க சமூகம், பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்கு? உலக அளவில் ஒரு பெரிய பட்டம் வாங்கியவர் இப்படி தமிழ் படத்தில் நடிக்கிற பொழுது மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்முறை செய்ய தமிழ்நாட்டுக்கு வருவதையே நிறுத்தி கொண்டது. அப்படி வரணும்னா அந்த படம் முடிகிற வரை, அது பெரிய பட்ஜெட் படம், அமெரிக்காவில எடுத்தாங்க அந்த படம் நடிகைனா ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை மக்களுக்கு. பெரிய நடிகைகள் பூராம அன்னைக்கு பெரிய பெரிய பண்ணையார் வீட்டு அந்த புறத்தில் அவர்களை பார்க்கலாம், பெரிய பஸ் கம்பெனி முதலாளி வீட்டில் பார்க்கலாம். சோபா, சிலுக்கு, இவர்களுடைய மரணமெல்லாம் கொடுமையான மரணம் அடைந்த பிறகும் நீங்க அந்த பெண்கள் வல்லூறுகளால் அந்த உடல் சீரழிக்கப்படுகிறதுனா இந்த சினிமா கவர்ச்சி. திரைப்பட தொழிலாளர்களுக்கான அமைப்பு, அதில் உறுப்பினர் ஆகணும்னா அது பணமும் கொடுக்கணும், அந்த தலைவரோடு படுக்கைக்கும் பாரப்பா பழனியப்பா அது பாட்டு தெரிந்து யாருமே ஒருவனுக்கு ஒருத்தின்னு மரணம் அடைகிறது இல்லை. என்னை பாதித்த ஒரு பெரிய நிகழ்வு என்னன்னா, ஸ்ரீவித்யான்னு ஒரு நடிகை. ஆமா, அந்த அம்மா அப்பாவி நடிகை, அவங்க அம்மாவும் நடிகை, சின்சியரா கமலை லவ் பண்ணுது. கமல் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் லவ் பண்ணுவார். அவருடைய காதலை ஒரு வாரம். நடிகைகள் பூராமே பேக்குகள் தான், அப்பாவிகள் தான். நடிகைகள் பூரா சாவித்திரி கடைசியில வறுமையில ரிக்ஷாக்காரன் ஜோர் வாங்கி கொடுத்து செத்து சொன்னாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இப்போ இந்த கேரளால நடந்த அந்த திலீப் அவரோட ரிலீஸ் தான் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் சார். ஒரு பக்கம் அவர் வெளியில வந்து என்னோட இந்த மாதிரியான என் மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு யார் போட்டாங்க அப்படின்னா என்னோட முன்னாள் மனைவியான மஞ்சு வாரியர், அவங்க தான். இதனால என்னோட இமேஜ் போயிடுச்சு, எனக்கு வர பிஸ்னஸ் வாய்ப்புகள் போயிடுச்சு, எனக்கு படங்கள்ல நடிக்கிற ஒரு வாய்ப்புகள் போயிடுச்சு, மக்கள்கிட்ட எனக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜே பாதிப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் வந்து கோர்ட்டுக்கு வெளில வந்து சொல்லியிருக்காரு. அதாவது 8வது அக்யூஸ்டா தான் அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் தான் இந்த மொத்த இதுக்குமே வந்து பிளான் பண்ணி கொடுத்த ஒரு பர்சன் அப்படின்றது வந்து வெளியில எங்கேயுமே ப்ரூவ் ஆகல அப்படின்றதுனால கோர்ட் அவங்கள விடுவிச்சிருக்கு. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ திலீப்பை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு 100% மூளையாக செயல்பட்டவர் திலீப் தான். ஆனால் இது போன்ற வழக்குகள் நீங்கள் அரசின் கவனத்திற்கு வந்து அரசு அதை விசாரித்து அவர் மீது காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகையை விசாரித்து இது அடுத்த கட்ட நீதிமன்றத்துக்கு போகும். அடுத்த கட்டம் நீதிமன்றத்தில் இவர் குற்றவாளி என்று நீதிபதிக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு இருக்கு. பல குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதே காவல்துறையால தான். இப்போ திலீப்பை காப்பாற்ற காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள், ஆணாதிக்க சமூகம், பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. அப்போ இந்த காவல்துறை திலீப் குற்றவாளி, குற்றம் நடந்ததுக்கான ஆதாரங்கள், சாட்சிகள், அதற்கான வீடியோ ஆதாரங்கள், தொலைபேசி ஆதாரங்கள், பாவனாவுடைய தொலைபேசி ஆதாரங்கள், ட்ராயிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், இதை அத்தனையும் நீதிமன்றத்தில் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்தால் மட்டும்தான் திலீப் தண்டிக்கப்படுவார். இங்கே எங்கே தப்பிச்சுக்கிறாரு? காவல்துறையிலே தப்பிச்சுக்கிறார். சரியா? பல வழக்கில் இப்படித்தான் தப்பி வைக்கப்படுகிறது. காரணம், நீங்கள் குற்றவாளிக்கு ஆதரவாக
இவங்க செயல்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாவனாவுக்கு ஆதரவா நீதிமன்றம் செயல்படும். ஆனா நீதிமன்றத்துக்கே இந்த வழக்கு சாட்சிகள், சம்பிரதாயங்கள், உயிருள்ள சாட்சி, உயிரில்லா சாட்சி, வீடியோ சாட்சி, இந்த பதிவெல்லாம் எங்க போகாது? அது போனாதானே நீதிமன்றத்துக்கே போகாது சார். முன்னாலே இப்போ காவ்யா மாதவன் அப்படின்ற ஒரு பர்சன், அதாவது இவரோட 2வது மனைவியா இருந்தவங்க, அவங்களே வந்து முன்னாடி இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட், திடீப் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கினது கூட ஒரு ட்விஸ்டா தான் சார் இங்க. ஆமா, எல்லாம் மிரட்டல் உருட்டெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு வழக்கை பதிவு செய்தால் அந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு குற்றவாளி நீங்க அந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆகிற வருஷம் 1 வருடமோ 6 மாதமோ 1.5 வருடமோ 3 மாதமோ யோசித்து கொண்டே இருப்பான், செயல்பட்டு கொண்டே இருப்பான், சிந்திச்சு கொண்டே இருப்பான், விலைக்கு வாங்கிட்டே இருப்பான், வெளியில வர. ஆனால் இப்போ ஒரு நான் என் மீது ஒரு பெரிய வன்முறை நிகழ்த்தப்பட்டது, பாலியல் வன்முறை, இதை அவங்க நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்க முடியும். ஆனா பாலியல் வன்கொடுமை அப்படின்றது இந்த பெண்கள் மேல நடக்கிறதாகட்டும் சரி, அந்த நடிகைகள் முக்கியமா அவங்க மேல நடத்தப்படுறது எப்படி சார் எல்லாத்தையுமே ஒரு ஆதாரம் எவிடன்ஸோட வச்சுட்டு சுத்த முடியும்? அது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு இல்லை சார்? பெண்கள் சமுதாயத்துக்கே அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு இல்லை? இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எவிடன்ஸோடயவா சார் சுத்திட்டு இருக்க முடியாது. நீங்க இன்னொரு அதிர்ச்சியான செய்தி, இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய உச்சபட்ச நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் என்பதை விட ஒரு பெரிய குடும்பத்து மருமகள், அதை விட உலக அளவில் ஒரு பெரிய பட்டம் வாங்கியவர், இப்படியெல்லாம் பல பெருமைகளுக்கு தகுதியானவர். அவர் தமிழ் படத்தில் நடிக்கிற பொழுது மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டார். எவ்வளோ பெரிய பொறுப்பு, பேர்லாம் வேண்டாம். அதற்கு பிறகு அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு வருவதையே நிறுத்தி கொண்டது. அப்படி வரணும்னா சார்ட்டர் ஃப்ளைட், எங்கே பம்பாயிலிருந்து சென்னைக்கு சார்ட்டர் ஃப்ளைட், ஷூட்டிங் முடிஞ்சோடனே அந்த அம்மா பம்பாய் போயிடும். பம்பாய் சென்னை என்ன ஒரு 2 மணி நேரம். இங்கேருந்து காரில் போனால் எப்படி திருவள்ளூர் வரைக்கும் 2 மணி நேரம் ஆயிடும் இல்லையா? அப்போ அந்த அம்மா அந்த படம் முடிகிற வரை, அது பெரிய பட்ஜெட் படம், அது அமெரிக்காவில எடுத்தாங்க அந்த படம். அந்த படம் முடிகிற வரை அந்த அம்மா 3 பெண் பாதுகாவலர்கள் சார்ட்டர் ஃப்ளைட் தான் ஒரு. அப்போ நீங்க ஆமா, அதாவது நடிகைனா ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அப்படி அதை இயற்கையாகவே உருவாயிருச்சு. இல்லை, என்ன காரணம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே நான் பின்னோக்கி வர்றேன். ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு பெரிய நட்சத்திரங்களாக இருந்த பெரிய நடிகைகள் பூராமே அன்னைக்கு பெரிய பெரிய பண்ணையார் வீட்டு அந்த புறத்தில் அவர்களை பார்க்கலாம், பெரிய பஸ் கம்பெனி முதலாளி வீட்டில் பார்க்கலாம், பெரிய பெரிய மூப்பனார்கள், வாண்டையார்கள், பண்ணையார்கள் வீட்டில் அந்த புறத்தில் அவர்களை பார்க்கலாம். இதெல்லாமே கிசுவாக இல்லை, உண்மையாக புசுனே வரும். அப்போ என்ன நினைக்கிறான் ரசிகன், இவர்களெல்லாம் நீங்கள் பாலியல் ரீதியாக பணம் படைத்தவர்களுடைய அந்த புறத்தை அலங்கரிக்கக்கூடியவர்கள்ங்கிற மனநிலை எங்கே வந்துடுது? இதுக்காக 100 அந்த காலத்தில் நிறைய பத்திரிகைகள் இருந்தது, சினிமா பத்திரிகைகளே இருந்தது. சினிமா பத்திரிகைகளுடைய அலுவலகம் ஒரு 50 அலுவலகம் இதை நம்பியே ஓடிச்சு. இந்த 3 எழுத்து நடிகை அதெல்லாம் அதே தான், இப்படிலாம் ஓடிச்சு. அப்போ இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல், இது ஒரு பெரிய தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் தான் விட்டில் பூச்சிகளான பாவனாக்கள் எல்லாம் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். என்ன பண்ண முடியும்? நடிகையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு எவ்வளவு பேர் வந்து இதுல தன் திறமைகளை காட்டணும்னு நினைச்சு பேரு புகழ் சம்பாதிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு இவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள் அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்றது தெரியாது. ரொம்ப ரொம்ப கொடுமை. நாத சோபா, சிலுக்கு, இவர்களுடைய மரணம் எல்லாம் கொடுமையான மரணம். அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் உச்சபட்சத்தில் இருந்த நடிகைகளுடைய மரணம் இப்படி. அதாவது பெரிய கொடுமை என்னென்னா, இன்னொரு அதிர்ச்சியான செய்தி, நீங்கள் பேர் வேண்டாம்,
பெரிய புகழோடு இருந்தவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். இறந்த பிறகு நீங்கள் மருத்துவமனை மாச்சோரியில் இருக்குல்ல, அதாவது அந்த உடல் கூராய்வு மையம், அங்கே அந்த தொழிலாளிகள் அந்த பெண்ணோடு உடலுறவு கொண்ட கொடூரம்லாம் நடந்தது. மரணமடைந்த பிறகும், உயிரோடு இருக்கிற பொழுது நீங்கள் சொல்கிறீங்க, மரணமடைந்த பிறகும் நீங்கள் அந்த பெண்கள் வல்லூறுகளால் அந்த உடல் சீரழிக்கப்படுகிறதுனா, இந்த சினிமா கவர்ச்சி எவ்வளவு தூரம் இந்த மனித குலத்தை பால்படுத்தியிருக்குன்னு பார்த்துங்க. மனிதாபிமானத்தை பால்படுத்தியிருக்கு, மனித குலத்தையே பால்படுத்தியிருக்கு. ரொம்ப அருவருப்பாக தான் இருக்குது. காரணம், இந்த சமூகம் அருவருப்பாக இருக்குது, சமூக சிந்தனை அருவருப்பாக இருக்குது. நீங்கள் மேலோட்டமாக அருவருப்புன்னு சொல்லாதீங்க. இதை விட இன்னொரு செய்தி என்னென்னா, ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கிளாமர் நடிகை, அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொழுது மருத்துவர்கள் பூரா போய் அந்த அம்மாவுடைய, நீங்கள் அந்த அம்மா ஒரு பேஷண்ட்டு, குழந்தை பிறந்து படுத்து கிடக்கிறா, இதை எப்படி எடுத்துக்கிறது, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அப்போது இந்த மனித சமூகம் திரைப்பட நடிகைகளுடைய உடலை எப்படி பார்க்குறான்னு பாருங்க. அவ்வளோ பெரிய வக்கரா மூளை வரைக்கும் ஏறி போயிருக்கு. பெண்களை இன்னும் எல்லா பெண்களையும் அல்ல, நடிகைகளை மட்டுமே. நடிகைகள் நீங்க இப்போ டெல்லியில் ஒரு பேருந்தில் ஒரு பெண் கதற கதற கற்பழிக்கப்பட்டார். அந்த 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 பெண் பேர் விருதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அப்போ என்னன்னா, அந்த ஆணும் பெண்ணும் பஸ்ஸில் ஏறிய பிறகு அதில் 3 பேர் இருந்திருக்கான். 3 பேர் என்ன நினைக்கிறான், இரவில் ஒரு பெண் வந்தாலே அவ இந்த மனநிலை இந்தியாவில் தான் இருக்குது. நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 10 நாளைக்கு முன்பு. சவுதியில் 1:30 மணிக்கு ஒரு 3 பெண்கள் ஒரு வீடியோ போடுறாங்க. நாங்கள் பாருங்கள், 1:30 மணிக்கு கடையில் உட்காந்து குளிர்பானம் சாப்பிட்றோம், கட்டுப்பாடோட ஊருன்னு. அப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வாக்கிங் போகிறோம் பாரு, வீடியோ பார்த்தேன். நம்ம நாட்டில் முடியுமா 1:30 மணிக்கு? அங்கே உடனே தூக்கு. அந்த பெண்கள் பாலியல் புகார் வந்தால் அந்த முஸ்லீம் நாடுகள் என்ன நடக்கும், விசாரணையில் 1 வாரம் கழிச்சு வச்சுக்கலாம். புகார், இவன் தான் குற்றவாளி, இந்த புகாரை காவல்துறை விசாரித்து உறுதி செய்யப்பட்டால் நீதிமன்றங்கள் அப்புறம்தான். நடு ரோட்டில் தூக்கு. கொடூரமான தண்டனை என்ன தெரியுமா? பாலியல் வழக்குக்காக மட்டும்தான். இப்படி அந்த நாடு அவ்வளவு சட்டம் கடுமையாக வைத்திருக்கிறது. நம்ம நாட்டில் ஜனநாயகம், எல்லாருக்குமான ஜனநாயக நாட்டில் நடிகையுடைய உடல், உயிரற்ற உடல் சிதைக்கப்படுகிற அளவுக்கு இங்கே சினிமா போய் சேர்ந்துருக்கு. அங்கெல்லாம் சினிமா போய் சேரல. இல்லை சார், இந்த திலீப் அவர்கள் கூட வெளியில வந்துட்டு இது எனக்கான ஒரு நீதி இங்க கிடைச்சிருக்கு, எனக்கான ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் பொழுது, இவரால் பாதிக்கப்பட்ட அந்த 3 பெண்கள், மஞ்சு வாரியர் ஆகட்டும் சரி, எல்லாம் 3 பேருமே நடிகைகள், லீட் ஆக்ட்ரஸ் காவ்யா மாதவன் ஆகட்டும் சரி, இல்லை பாவனா ஆகட்டும் சரி, அவங்களோட மனநிலை இந்த நிமிஷம் எப்படி இருக்குன்றது ரொம்ப வேதனை தான். அதாவது பழி வாங்கறதுக்கான செய்யப்பட்ட ஒரு செயல் அப்படின்னு பார்க்கும்போது தான் சார். ஏன்னா காவ்யா மாதவனோட திலீப் அவர்கள் அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற சில விஷயங்கள் வந்து பாவனா வந்து மஞ்சு வாரியாருக்கு அந்த போட்டோஸ் அனுப்பின அந்த ஒரு விஷயம் தான் மஞ்சு வாரியார் திலீப்பனை வந்து டைவர்ஸ் பண்ணதுக்கான ஒரு காரணமா இங்க சொல்லப்படுது. அந்த ஒரு பழிவாங்கலானதான் பாவனாவை இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதுவும் பிளான் பண்ணி 1.5 கோடி கொடுத்து இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட், இதெல்லாம் ஒரு அசைன்மெண்டா சார்? ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இந்த ஆணாதிக்க சமூகம், அதுவும் திரைப்படத்துறை சமூகம். நீங்கள் ஒரு உச்சபட்ச நடிகர் இருக்காருன்னா, ஷூட்டிங் ஸ்பாட் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் இருந்துன்னா அந்த நடிகை அவருடைய அறைக்கு போகணும், இல்லையா ஷூட்டிங்கு தூக்கப்படுவார். துணை நடிகை அந்த உச்சபட்ச நடிகருடைய அறைக்கு போகணும். இதெல்லாம் சினிமா துறையில் ரொம்ப கேள்வி கேட்கவே முடியாத ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய உச்சபட்ச வக்கரம்தான் அந்த சினிமா. அதனால தான் சினிமாவிலிருந்து எவனும் அரசியலுக்கே வரக்கூடாது, எம்ஜிஆரை தவிர. அம்மா கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இல்லை அது ஆமாம், எது போட்டாலும் நீங்கள் எங்கே நிரூபிப்பீங்க? நீங்கள் நிரூபிக்கக்கூடிய சாட்சிகளோ சம்பிரதாயங்களோ இல்லை ஆதாரங்களோ சிசிடிவி ஃபுட்டேஜோ ஆதாரங்களையும் தள்ளுபடி பண்ணிடுவோம்.
யார் இதை விசாரிக்கிறது? நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன சமீரா ரெட்டியா ஆமாம் சார். அந்த அம்மா எல்லார் மீது புகார் சொல்லிச்சு. யாராவது விசாரிச்சாங்களா? விசாரிக்கவே இல்லை. இங்கே புகார் கொடுத்தா எத்தனை பேரை சிறையில் அடைப்பார், அத்தனை புகார் இருக்கு. ஒரு நீங்கள் பெப்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் உறுப்பினர், திரைப்பட தொழிலாளர்களுக்கான அமைப்பு, அதில் உறுப்பினர் ஆகணும்னா அது பணமும் கொடுக்கணும், அந்த தலைவரோடு படுக்கைக்கும் போகணும். ஒரு அமைப்பில் ஒரு தொழிலாளி துறை அமைப்பு அது, அதெல்லாம் நீங்கள் பேச முடியாது. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சேரன் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொன்னதை வேற மாதிரி நீங்க திருச்சி சொல்றீங்க. இது நான் வந்து, அதாவது அவர் வந்து காதல்ல வந்து நல்ல காதல் கெட்ட காதல்ன்றது கிடையாது, எல்லாமே வந்து ஒரு நல்ல காதல் தான். கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சமூகத்தினால ஒரு திணிக்கப்படுற ஒரு பார்வையா தான் பார்க்கப்படுது. அது ஒரு பொறாமைனால வர ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. இப்படிதான் நான் சொல்லியிருக்கேன், ஆனா அது வேற மாதிரி வந்து திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளா இப்ப அந்த விஷயம் தான் சார் போயிட்டு இருக்கு. இல்லை, சேரனுக்கு ஒரு ஆழ்ந்த அறிவு இல்லை. நீங்கள் பழைய படத்தில் பாட்டு வரும், பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா பாரப்பா பழனியப்பா அப்படின்னு பாட்டு இருக்கு. நீங்கள் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வரும்போது ஒரு பொட்டி அக்கத்தில் இருக்கும், ஒரு குழந்தை அப்பந்தோளில் இருக்கும், ஒரு குழந்தை ஆத்தாதோளில் இருக்கும். எங்கே வருவாங்க? நகரத்தை நோக்கி வாழ்க்கையை தேடி வருவாங்க. இதுதான் பழைய பாட்டு. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. நீங்கள் எனக்கு தெரிந்து யாருமே ஒருவனுக்கு ஒருத்தின்னு மரணம் அடைகிறது இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி. இப்போ நான் உதாரணத்துக்கு என்னையே நான் சொல்கிறேன்னே, இப்போ என்னுடைய மனைவி வந்து எங்களுடைய திருமணம் சாதி மறுப்பு திருமணம் தான். சாதி மறுப்பு, மரணம் அடைகிற வரை என்னுடைய மனைவி தான், அவளுக்கு நான் கணவன் தான். இதில் யார் குறுக்கிடும், எங்கே வேணால் நீங்கள் விசாரிச்சுக்கலாம், எங்கே வேணால் போலீஸ் போடுற மாதிரி ஷேடாவே போட்டுக்கலாம். அப்போது இதுதான் பக்குவப்பட்ட மனிதர்களுக்கான உறவு. ஆனால் நீங்கள் சேரன் சொல்லுவதைப் போல் நீங்கள் காதல் என்பதை இங்கே எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காசை காதலிக்கிறான், அவருடைய அந்தஸ்தை காதலிக்கிறான், அவருடைய காரை காதலிக்கிறான், அவருடைய சொத்தை காதலிக்கிறான், அவருடைய பிளாட்டை காதலிக்கிறான். இப்போ வந்து எல்லாமே மெட்டீரியலிஸ்ட். நீங்கள் நம்ம சுசித்ரா இப்போ அந்த அம்மாவுக்கு 50 வயசு ஆச்சு, ஒரு வீடியோ பார்த்தேன், அழுகுது. நான் ஆண் துணை இல்லாமல் ஆதரவற்று இருந்தேன், எனக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்குறக்கா வந்தான், ஒரு குடும்பஸ்தன். யார்? குடும்பஸ்தன். இப்போ என்னை முதிக்கிறான், உதைக்கிறான், காலோட என்னை சாக்கு மூட்டையை போல உதைக்கிறான்னு நம்ம வீடியோ போட்டு வந்து. இப்போ 2வது நடந்த திருமணமும். அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேவைதான், அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு வேணும். அவன் எதை, சுசித்ராவுடைய புகழை, பணத்தை, அந்த ஃப்ளாட்டை, வங்கி கணக்கை தான் காதலிச்சிருக்கான். நீங்கள் என்னை பாதித்த ஒரு பெரிய நிகழ்வு என்னென்னா, ஸ்ரீவித்யான்னு ஒரு நடிகை. ஆமாம் சார், தெரியும். ஆமாம், அந்த அம்மா அப்பாவி நடிகை, அவங்க அம்மாவும் நடிகை. அந்த காலத்திலேயே 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அப்போ அந்த அம்மா சின்சியராக கமலை லவ் பண்ணுது. கமல் அதிகபட்சம் 1 வாரம் தான் லவ் பண்ணுவார். கமலை அவருடைய காதலே 1 வாரம் தான். 1 வாரத்திலேயே அனைத்தும் முடிந்துவிடும், சப்சாடாக முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு விட்டுருவார். அந்த அம்மா வருத்தப்பட்டு யாரையாவது திருமணம் பண்ணுங்கும்போது ஒருத்தன் கிடைக்கிறான், அவனை திருமணம் பண்ணுது. இங்கே பம்பாயில் போய் திருமணம் பண்ணுது. அப்போல்லாம் அது பழைய செய்தி, நான் சொல்லுவது ஒரு 30-40 ஆண்டு கால செய்தி. போய் ஒரு இயக்குனரை பம்பாயில் போய் திருமணம் பண்ணுது, கிறித்துவ முறைப்படி. அவன் கிறித்துவன், கேரளா சேர்ந்த கிறித்துவன். கல்யாணம் பண்ண பிறகு 10 நாளில் அந்த அம்மாவுடைய சொத்துக்களை பூரா எழுதி வாங்கிட்டான். அது பேக்கு கைது போட்டு கொடுத்துருச்சு. நடிகைகள் பூராமே பேக்குகள் தான், அப்பாவிகள் தான் நடிகைகள் பூரா. சாவித்திரி கடைசியில் வறுமையில் ரிக்ஷாக்காரன் ஜோர் வாங்கி கொடுத்து செத்து சந்தாம. அதே போல் ஷோபா, பாலு மகேந்திரா கடைசியாக வச்சுருந்த அவன் ஒரு வக்கரம் பிடிச்ச பாலு மகேந்திரா. அவன் சிசியும் பூரா வக்கரம் பிடிச்சவனாக இருப்பான். இந்த சீமா, சைமை, பாலா எல்லாம் வக்கரம் பிடிச்ச பயிர்களாக இருப்பானுங்க. பெண்களுக்கு அத்தனை பேரும்
பெரிய பாலியல் தொந்தரவு பண்ணுவான். சீமா விஜயலட்சுமி பாலாம் பொண்டாட்டியே இல்லை, இப்படி தான் வக்கரம் பிடிச்ச பயிலுவான். பாலு மகேந்திரா ஒரு வக்கரம் பிடிச்சவன். இல்லை சார், இப்போ சேரன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு கருத்தை ஏன் வந்து திருச்சி வேற மாதிரி வந்து பார்க்கப்படுறதுன்றதை அவர் ஃபீல் பண்றாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது காதல்ன்றது நல்ல காதல் இல்லை கெட்ட காதல் அப்படின்ற ஒரு பிரிவினை பார்க்காதீங்கன்ற ஒரு சொன்ன ஒரு விஷயம். இல்லை அது அப்போ இது நம்ம சொல்றதெல்லாம் என்ன காதல்? காதல் என்பது நீங்கள் உறவுகளையும் இதயங்களையும் விரும்புவதல்ல. இவன் பூரா சொத்துக்காகவும் பைசாக்காகவும் தான் அது மாறி. அதுதான் நீ சேரன் பெண்ணையே ஒருத்தன் விரும்புகிறான். அவன் எதுக்கு விரும்புகிறான்னா சேரனுடைய பணம் சொத்துக்காக விரும்புகிறான். ஆனால் அது வெளில வந்து இப்போ நல்லபடியாக அது நல்ல அதுதான் அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த சேரன் போராடி இருக்காவிட்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னவாயிருக்கு? ஒரு தகப்பனா அவரோட ஏன் ஒவ்வொரு தகப்பனுக்கும் அந்த கவலை இருக்கத்தானே செய்யும். அது ஒவ்வொரு தகப்பனுக்கும் அந்த கவலை இருக்கத்தான் செய்யும். நல்ல ஒரு பொண்ணு வந்து நல்ல ஒரு இடத்துல அதுதான ஒரு தகப்பனுக்கு இருக்கிற கவலை. அது சரியா அந்த பொண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்காது. கண்டதும் காதல், கொண்டதே காதல். அப்போ எப்படி இருக்காது? அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சூனியமாக போயிருன்னு என் உலகத்தில் யார் கவலைப்படுவான்? பெற்றவனும் தான் கவலைப்படுவான். அதுதான் சேரனுடைய நியாயமான கோபம். உண்மையாகவே சார், பெண்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், முக்கியமாக நடிகைகள் தொடர்ந்து இந்த மாதிரி தாக்கப்படுறது, இது உண்மையாகவே ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது அரசாங்கம் வரும்போது இது மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். யாராலையும் கொண்டு வர முடியாது. இராணுவ ஆட்சியால் கூட கொண்டு வர முடியாது. மாற்றவே முடியாது. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் தனக்கு எதிராக ஒரு பெரிய வளையம் சுற்றப்பட்டு கொண்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் தான். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.